ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இன்றைய நவீன உலகத்துல அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி எல்லா துறைகளையும் மாத்திட்டே வருது. அரசாங்க வேலைகள்லயும் ஏஐ பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாடுகள் ஆர்வமா இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தரோட வரி கணக்கு, அதாவது டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப வேகமா சரிபார்க்க, இல்ல அப்படின்னா ஒரு குடிமகனுக்கு என்ன நலத்திட்டம், என்ன வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தானாவே முடிவு பண்ண ஏஐ உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கங்கள் நம்புறாங்க. அவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னா வேலைகள் இன்னும் வேகமா தப்பு இல்லாம நடக்கும், செலவும் குறையும்ங்கிறதுதான். ஆனா இதுல ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குன்னு ஒரு ஆய்வு தெளிவா சொல்லுது. அரசாங்கம் ஏஐ அதிகமா பயன்படுத்தினா மக்களுக்கு அரசாங்கத்துக்கு மேல இருக்கிற நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட் குறையும். ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டா, ஏஐ ஏதாவது தப்பு பண்ணினா அது சாதாரண மக்களோட வாழ்க்கையை புரட்டி போடுறோம்ங்கிறது தான் முக்கியமான காரணம். ஒரு ஏஐ எடுத்த தப்பான முடிவு ஒருத்தரோட வாழ்வாதாரத்தையே பாதிக்கலாம். ஜெர்மனியில இருந்து அலெக்சாண்டர் உட்கேங்கிற ஒரு ஆய்வாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசாங்கம் வேற எஃபிஷியன்சியா மட்டும் பார்த்து இந்த டெக்னாலஜியை கொண்டு வந்தா மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது நீண்ட காலத்துக்கு அரசாங்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையும் குறைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா எச்சரிக்கிறாரு. யூகேல, அதாவது இங்கிலாந்துல 1200 பேர்கிட்ட ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அதுல ஒரு வேலைய மனுஷன் செஞ்சா எப்படி இருக்கும், அதே இத ஒரு ஏஐ செஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமா ஏஐல கிடைக்கிற வசதிகளையும் அதே நேரம் வர்ற ஆபத்துகளையும் பற்றி மக்களுக்கு தெளிவா சொல்லி இருக்காங்க. அந்த ஆபத்துகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒன்றாவது என்ன அப்படின்னா, ஏஐ முடிவுகள் ஏன் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு புரியாம போறது, அதாவது லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் எக்ஸ்பிளைனபிலிட்டி. ஒரு ஏஐ எடுத்த முடிவை ஏன் எடுத்தது, இல்ல அப்படின்னா அதுக்கு என்ன லாஜிக், எந்த டேட்டாவா பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெளிவா புரியாது. இத பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏஐ அல்காரிதம்ஸ் மற்றும் டேட்டாவா பயன்படுத்தி செயல்படுவதால ஒரு குறிப்பிட்ட முடிவுக்கான அடிப்படை காரணம் அல்லது லாஜிக் கண்டறிவது மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால ஒரு ஏஐ அமைப்பு எடுக்கும் முடிவுகள் நம்பகத்தன்மை இல்லாததாகவும் நியாயமற்றதாகவும் மக்களுக்கு தோன்றலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குடிமகனோட நலத்திட்ட உதவி விண்ணப்பத்தை ஏஐ நிராகரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். ஏன் நிராகரிச்சதுன்னு கேட்டா, ஏஐ அல்காரிதம்ஸ் இன்னும் டேட்டா தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட கிரைட்டீரியாவுக்கு உள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அந்த கிரைட்டீரியா என்ன, ஏன் அப்படி முடிவு செய்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமா சொல்ல முடியாது. இது மக்களுக்கு ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி நலத்திட்ட உதவி விண்ணப்ப உதாரணத்தை போலவே மற்றொரு பொதுவான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, வங்கி கடன் விண்ணப்பம். ஒருவர் வங்கியில கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் போது இயங்கும் ஒரு தானியங்கி அமைப்பு அவரோட விண்ணப்பத்தை எக்ஸாமின் பண்ணி பார்க்குது, பகுப்பாய்வு செய்து பார்க்குது, கடன் வழங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்து. இங்கேயும் அதே பிளாக் பாக்ஸ் ப்ராப்ளம் தான் வருது. ஒரு நபர் வங்கியில புதிய வீடு வாங்க கடன் கேட்டு விண்ணப்பிக்கிறாரு. அவருக்கு நல்ல வருமானம் இருக்கு, அவரோட கடன் வரலாறு ரொம்ப திருப்திகரமா இருக்கு, மேலே எந்த விதமான கடன் சிக்கல்களும் இல்ல. இருந்தாலும் ஏஐ அமைப்பு அவரது கடன் விண்ணப்பத்தை நிராகரிச்சு விடுது. அவர் வங்கி அதிகாரிகள்ட்ட ஏன் என்னோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவருக்கு துல்லியமான பதில் கிடைக்காம போகலாம். ஏன்னா ஏஐ அமைப்பு உங்க கிரெடிட் ஸ்கோர் இவ்வளவு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்கு கீழே இருக்கு, இல்ல அப்படின்னா எங்கள் நாட்டு ரிஸ்க் மதிப்பீட்டின்படி நீங்க கடன் பெறுவதற்கு உகந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிக்கலாம். அவருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாத போதெல்லாம் ஏன் நிராகரிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமலே போகலாம். ஏஐ எந்த குறிப்பிட்ட டேட்டாவை எந்த வகையில பகுப்பாய்வு செஞ்சுச்சு, எந்த கிரைட்டீரியாவை பயன்படுத்துச்சு, ஏன் இந்த முடிவை எடுக்கப்பட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஒரு பதில் இருக்காது. உதாரணமா ஏஐ அவருடைய அஞ்சல் குறியீடு, பின்கோடு, இல்ல அப்படின்னா வேற ஏதாவது வெளிப்படையாக தெரியாத அம்சங்களை பேஸ் பண்ணி முடிவெடுத்திருக்கலாம். இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததுனால அவரு தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக உணரலாம். மேலும் மேல்முறையீடு செய்யவோ இல்ல அப்படின்னா தன்னோட நிலைமையை அப்கிரேட் பண்ணவோ அவருக்கு வழி கிடைக்காம போகலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அரசாங்கம் ஏஐ ரொம்ப அதிகமா சார்ந்து போறது. growing dependence and irreversibility. ஆரம்பத்துல சின்ன சின்ன
வேலைகளுக்கு வந்து ஏஐ கொண்டு வருவாங்க. ஆனா போக 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 அரசாங்கத்தோட பல முக்கியமான வேலைகளுக்கும் வந்து ஏஐ நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தாச்சுன்னா ஏஐ இல்லாம இயங்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து நிப்பாங்க. இந்த சார்பு தன்மையை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். இதை வந்து மாற்றி அமைப்பது இல்ல அப்படின்னா பழைய முறைக்கே வந்து திரும்புவதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிட்டியோட போக்குவரத்து சிக்னல் சிஸ்டம், அதாவது டிராபிக் சிக்னல் சிஸ்டம் முழுசா ஏஐயோட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம். திடீர்னு அந்த ஏஐ சிஸ்டம்ல ஒரு பக் வருது, அதாவது ஒரு தவறு வருது. இதனால டிராபிக் வந்து ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னா அதை சரி செய்ய மனித இன்டர்வென்ஷன் வந்து கொடுக்க முடியாது. அப்போ அந்த ஏஐ டிசேபிள் பண்ணி பழைய சிஸ்டத்துக்கு போறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த போக்குவரத்து சிக்னல் அமைப்பின் உதாரணத்தை போலவே இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா பேரிடர் மேலாண்மை அமைப்புகள், அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ். ஒரு பெரிய சிட்டி இல்ல அப்படின்னா ஒரு ஸ்டேட்டோட இயற்கை பேரிடர்களான வெள்ளம், புயல், நிலநடுக்கம் இது எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க ஒரு அதிநவீன ஏஐ அடிப்படையிலான ஒரு பேரிடர் மேலாண்மை அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்குவோம். இந்த அமைப்பு என்னென்ன பணிகளை எல்லாம் செய்யும் அப்படின்னா முன்கணிப்பு செய்யும். அதாவது வானிலை தரவுகள், நில அதிர்வு தகவல்கள், வரலாற்று பேரிடர் தகவல்கள் இதையெல்லாமே வந்து பகுப்பாய்வு செய்து பேரிடர்களை வந்து முன்கூட்டியே கணிப்பது. அடுத்தது வந்து தகவல் தொடர்பு, அதாவது பேரிடர் ஏற்படும் போது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வந்து தானாகவே எச்சரிக்கைகளை வந்து அனுப்புவது, மீட்பு படையினருக்கும் வந்து தொடர்பு கொள்வது. அடுத்தது வந்து வள ஒதுக்கீடு, அதாவது எந்த பகுதிக்கு எவ்வளவு நிவாரண பொருட்கள் வந்து தேவை, எந்தெந்த மருத்துவமனைகளுக்கு வந்து எவ்வளவு படுக்கைகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணக்கீடு செஞ்சு அது வந்து ஒதுக்கீடு பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து மீட்பு பணிகள் ஒருங்கிணைப்பு, அதாவது பேரிடர் நடந்ததுக்கு பிறகு எந்த பாதை வழியா மீட்பு படையினர் வந்து செல்லணும், இல்ல எந்தெந்த பகுதிகளில் வந்து முன்னுரிமை கொடுக்கணும்ங்கிறத வந்து ஏஐ வந்து தீர்மானிச்சு வழி நடத்துவது. இதுல திடீர்னு எதிர்பாராத விதமா ஏஐக்குள்ள ஒரு சிக்கல், ஒரு பேக் வந்து இல்ல மால் ஃபங்க்ஷன் ஏதோ ஒண்ணு ஏற்படுது அப்படின்னா இதன் காரணமா பேரிடர் மேலாண்மை அமைப்பால வந்து துல்லியமான தகவல்களை வந்து வழங்க முடியாது, அல்லது தவறான எச்சரிக்கைகளை வந்து அனுப்ப தொடங்குது, அல்லது வள ஒதுக்கீட்டுல வந்து பெரும் குளறுபடிகள் வந்து நிகழுது. இந்த சூழல்ல வந்து அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த பேரிடர் மேலாண்மை செயல்முறையும் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும். ஏஐ மீது அதிகப்படியான சார்புத்தன்மை இருந்ததால மனிதர்கள் மூலம் பேரிடர் நிர்வாகத்தை வந்து செய்யக்கூடிய திறன்கள் வந்து, அதாவது மேனுவல் இன்டர்வென்ஷன் வந்து காலப்போக்கில் குறைஞ்சு போயிருக்கும். பழைய மேனுவல் சிஸ்டம்ஸ்க்கு வந்து முழுமையா போகவும் முடியாது. இல்ல அப்படின்னா அவற்றை பயன்படுத்த வந்து தேவையான மேன் பவரோ இல்ல பயிற்சியோ இல்ல கருவிகளோ வந்து இல்லாத நிலை வந்து ஏற்பட்டிருக்கலாம். சோ ஏஐ அமைப்பை உடனடியா செயலிழக்க செய்து, அதாவது டிசேபிள் பண்ணிட்டு பழைய முறைக்கு திரும்புறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாம போகலாம். ஏன்னா பழைய முறைகள் வந்து புதுப்பிக்கப்படாம இருக்கலாம், இல்ல அப்படின்னா அவசர காலத்துல பயன்படுத்த போதுமான மனித வளம் பயிற்சி அளிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த சார்பு தன்மைய பேரிடர் காலங்கள்ல வந்து மக்களை வந்து ரொம்ப பெரு ஆபத்துல ஆழ்த்தி பெரும் உயிர் சேதம் மற்றும் பொருள் சேதத்தை வந்து ஏற்பட வழிவகுக்கும். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏஐ முடிவுகளை எதிர்த்து பேசவோ திருத்தவோ வழி இல்லாம போறது. ஏஐ ஒரு தப்பான முடிவை எடுத்துட்டா, உதாரணமா ஒருத்தருக்கு வர வேண்டிய சலுகையை வந்து தவறா நிராகரிச்சிச்சு அப்படின்னா, இல்ல அப்படின்னா ஒருத்தர் வந்து தப்பாட்டு ரிஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுச்சு அப்படின்னா அதை வந்து யார்கிட்ட போய் கேட்கணும், அதை எப்படி சரி பண்ணணும், மக்களுக்கு வந்து தெளிவான வழிமுறைகள் இருக்காது. மனுஷன் தப்பு பண்ணா மேல்முறையீடு, அதாவது அப்பீல் செய்யலாம், கேள்வி கேட்கலாம். ஆனா ஏஐ தப்பு பண்ணா அதுக்கு யார் பொறுப்பு? இந்த பொறுப்புணர்வும் முறையீடு வழியும் வந்து இல்லாம போறது மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதி மற்றும் ஒரு கட்டுப்பாட்டு உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி ஆயிடும். உதாரணமா ஒரு கடன் விண்ணப்பத்தை ஏஐ நிராகரிச்சு விட்டுச்சு, விண்ணப்பதாரர் ஏன் நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஏஐ சிஸ்டம் உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கலாம். ஆனா அந்த கிரெடிட் ஸ்கோர் ஏன் குறைஞ்சிச்சு, இல்ல அப்படின்னா அந்த கிரெடிட் ஸ்கோர்ல தவறு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணுவதுங்கிறதுக்கான தெளிவான வழிமுறைகள் இதுல இருக்காது. ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா பாகுபாடு மற்றும் பாரபட்சம், அதாவது பயாஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன். ஏஐ அல்காரிதம்கள் உருவாகும் போது அதுக்கு நாம கொடுக்கிற டேட்டா மூலமா தான் அது வந்து கத்துக்குது.
அந்த டேட்டால ஏற்கனவே சமூகத்துல இருக்கிற பாகுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஏஐயும் அதே பாகுபாட்டோட தான் முடிவெடுக்கும். உதாரணமா ஒரு காவல்துறை ஏஐ சிஸ்டம் வந்து ஏற்கனவே சில சமூக பிரிவினர் மேல அதிகமா குறிவைக்கிற டேட்டாவை வச்சு பயிற்சி செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா அந்த ஏஐயும் அதே சமூக பிரிவினரை அதிகமா குற்றவாளிகள் தான் அடையாளம் காட்டும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது அநீதியை திணிக்க வழிவகுக்கும். சோ இந்த ஆய்வுல மக்கள் கிட்ட இந்த ஆபத்துகள் பற்றி சொன்னப்போ அவங்க மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அரசாங்கத்தின் மேல இருந்த அவங்களோட நம்பிக்கை, அதாவது ட்ரஸ்ட் ரொம்பவே குறைஞ்சிடுச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம அரசாங்கத்துக்கு மேல இருக்கிற ஜனநாயக கட்டுப்பாட்டை நாம இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பயம் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அரசாங்கம் ஏஐய அதிகமா நம்பி வேலைகள் நடந்தப்போ கட்டுப்பாட்டை வந்து இழந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சதவீதம் சுமார் 45ல இருந்து 81க்கும் மேல அதிகரிச்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய எச்சரிக்கை சிக்னல் தான் நம்ம பார்க்கணும். ஆக மொத்தம் அரசாங்கங்கள் வந்து ஏஐய பயன்படுத்தும் போது வெறும் வேகத்தையும் செலவு மிச்சத்தையும் மட்டும் பார்க்காம அதனால மக்களுக்கு வர்ற ஆபத்துகளையும் ஜனநாயகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ரொம்ப கவனமா யோசிக்கணும். ஏஐ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான கைட்லைன்ஸ், அதாவது வழிகாட்டுதல்கள் மற்றும் ரெகுலேஷன்ஸ் வந்து அவசியம். மக்கள் நலன், டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மை மற்றும் அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு, இது எல்லாத்தையும் உறுதிப்படுத்தினா மட்டும்தான் ஏஐ தொழில்நுட்பம் அரசாங்கத்துக்கு ஒரு அசெட்டா இருக்குமே தவிர அது ஒரு சுமையா மாறாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இத மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் பை பை.